ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன வைக்க போகிறோம்னா கொண்டக்கடலை குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு கொண்டக்கடலை நேற்று நைட்டே நனைய போட்டிருந்தேன். நனைய போட்டு அவிச்சு அதை எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நான் எத்தனை விசில் விட்டு அவிச்சு வச்சுருக்கேன்னா 5 விசில் விட்டேன். நான் அவிச்சு ரெடியாக இருக்குது. இப்போ நான் அதை வந்து குழம்புக்கு கூட்டி வைக்க போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 5 to 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து போட்டு ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடிக்கிற சவுண்டு கேட்குது. நல்லா எல்லா கடுகும் வெடிக்கட்டும். வெடிக்கவும் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிச்சு. இதில் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ உளுந்து சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து வெங்காயம் தேவையான அளவு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும். செவந்து வந்ததுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணி போகிறேன். 2 கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் லேசாக வெந்துச்சு. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. வெந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ வந்து நான் 2 சைடு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா சுருண்டு வதங்கணும் வெங்காயம். நல்லா டேஸ்ட் வரும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்க தான் நல்லா டேஸ்ட் வரும். தக்காளியோட சாறு நல்லா இறங்கும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிச்சு. இப்போ நான் வந்து வேக வச்சு வச்சிருக்கேன். அந்த பக்கத்துலேயே உள்ள ஊற்றுறதுக்காக ஒரு கொட்டை புளி வந்து நனைய போட்டு வச்சிருக்கேன். அந்த புளி தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கணும். தேவையான அளவு தண்ணி, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். உப்பு
நான் வந்து கொண்டக்கடலை வந்து உப்பு போடாமல் தான் வச்சுருக்கேன். அதனால் நான் எனக்கு தேவைப்படுறது நீங்கள் உப்பு போட்டு அவிக்கிறீங்க அப்படின்னா குழம்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு வந்து வத்தப்பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா கூட 1 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. எனக்கு காரம் கொஞ்சமாக போதும், அதனால நான் 1 ஸ்பூன் தான் போட்டுக்கேன். குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸ்ஸாக தான் இருக்குது. நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா நிறையா தண்ணி ஊற்றணும்னா டேஸ்ட் இல்லாமல் போட்டுருக்கோம். நம்ம குக்கர் போட்டு மூடி வச்சுக்கணும். மூடி போட்டு 1 விசில் விட்டால் போதும். இதில் வந்து நம்ம காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன காய் போடலாம்னா முருங்கைக்காய் போடலாம், அப்படி இல்லை அப்படின்னா கத்திரிக்காய் கூட போடுவாங்க ஒரு சில பேர். ஆனால் மோஸ்ட்லி முருங்கைக்காய் போட்டு செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் போட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த குழம்புக்கு தேங்காய் கூட அரைச்சி ஊற்றலாம் கடைசியாக, அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்படி வச்சா குழம்பு தேங்காய் ஊற்றினா கொஞ்சம் சீக்கிரம் ஒரு சில டைம் கெட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. இப்படி வச்சோன்னா குழம்பு வந்து கெட்டு போகாது. அதனால தான் எனக்கு தேங்காய் ஊற்றாமல் வச்சுருக்கேன். தேங்காய் ஊற்றி வச்சாலும் நல்லா தான் இருக்கும். போட்டு இப்போ மூடி 1 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் போட்டுக்கலாம். குக்கர் நல்லா ஸ்டீம் போயிடுச்சு. இதை எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்துருக்குன்னு பாருங்க. குழம்பு நான் நினச்ச மாதிரி நல்லா திக்காக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இதை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். குழம்பு நல்லா வெந்து நல்லா கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருக்கு.